வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாரோட ஃபேவரட் தல அஜித் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு கார் ரேசிங்கில். இதை பற்றி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். துபாயில் நடந்த 24H அப்படிங்கிற கார் ரேஸில் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி தல அஜித் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பார்ட்டிசிபேட் பண்ணி தேர்ட் பிளேஸும் பிடிச்சிருக்காரு. ஓவராலாக 26 ரேங்கிங்கும் அவங்க ஒருத்தவங்களோட கார் படி ரேங்கிங் பண்ணுறதில் தேர்ட் பிளேஸும் பிடிச்சிருக்காரு. அப்போ நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி வேறு யாராவது ஜெயிச்சாலே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் அஜித் சார் ஜெயிச்சிருக்காரு. சொல்லவா வேணும்? நம்ம பசங்களை கையிலையே பிடிக்க முடியல. எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. நம்ம வீட்டில் ஒரு ஆள் ஜெயித்த மாதிரி ஒரு குடும்பமும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நிறைய பொலிட்டீஷியன் ஆக்டர்ஸ்லாம் அவருக்கு நிறைய வந்து வாழ்த்து சொல்லிகிட்டே வராங்க. துபாயில் 24 ஹார்ஸ் ஒரு கார் டிரைவிங் காம்படிஷன் நடந்திருக்கு. அதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த காம்படிஷனோட நேம் என்னென்னா துபாய் 24H அப்படிங்கிறத தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. போர்ச் கேமன் அப்படிங்கிற காரில் தான் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதை தான் வந்து அவர் அந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக நம்ம ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்போம். ஃபியூ டேஸ் பேக் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கப்போ ரிஹர்சல் பார்க்குறப்போ அஜித் சாரோட கார் வந்து ஒரு வாலில் மோதி ஃப்ரண்ட் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. பட் வந்து அவருக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனாலும் அவர் அதெல்லாம் வந்து விட்டுட்டு மறுபடியும் ப்ராக்டிஸில் சீரியஸாக இறங்கி இப்போ வின் பண்ணிட்டாரு. அந்த காம்படிஷன் என்னென்னா 24 ஹார் கார் டிரைவிங்லேயே இருக்கணும். அதில் வந்து அஜித் சார் வந்து 26 டைம் மட்டும்தான் அவரோட காரை நிறுத்தியிருக்காரு. மற்ற டைம் ஃபுல்லாக ரன்னிங்லேயே தான் இருந்திருக்கு. ஒரு ஆள் மினிமம் 10 மெம்பர்ஸ் வரைக்கும் கோ டிரைவர்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் அஜித் சார் வந்து 4 டிரைவர்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அவங்க மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம் 24 ஹார் அப்படிங்கிறனால. இந்த இதில் வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி யாராவது ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இவர் ஒரு ஆக்டராகவும் ஜெயிச்சிருக்காரு. அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தேர்ட் பிளேஸ் வந்து பெருமை சேர்த்துருக்காரு. இது வந்து அவரோட பேஷன். அவர் இப்போ மட்டும் இதை பண்ணலை. 2003 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஒரு கேப் எடுத்து 2010 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு வேறு கார் ரேஸில். அண்ட் தென் 15 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் அவர் பேஷனை இன்னமும் விடாமல் இப்போ வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் பண்ணியிருக்காரு. இதில் டீம் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம். அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலாக டீமோட பார்ட்டிசிபேஷனும் இருந்தால் தான் இதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ அந்த 4 பேருமே அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸையும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாருமே எஃபர்ட் போட்டனால தான் இதில் வந்து ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ அவரும் வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா ஃபேமிலியோட சப்போர்ட். ஒரு கிளிப்பிங் கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஷாலினி மேம் வந்து அவர் வின் பண்ணோன்னா அவ்வளோ ஹாப்பியாக அவரை வந்து ஒரு ப்ளஷிங் ஃபேஸோடு பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட சப்போர்ட், அதுக்கப்புறம் அவங்களோட டாட்டர் அண்ட் சன்னோட சப்போர்ட்டும் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவரை வந்து அவங்களோட டாட்டரை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவங்களோட எமோஷனை வந்து வெளியில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சன்னோட கையில் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஊருக்காக விளாண்டதா. இன்னொன்று என்னென்னா நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாமே அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து அங்கே அசம்பிள் ஆகிருக்காங்க. ஸோ அவருக்கு அது ஒரு இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. நல்ல ஆக்டரும் இல்லாமல் நல்ல வந்து ஒரு இந்த மாதிரி வின் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல பெருமை சேர்த்துருக்காரு. பேஷனை எக்காரணத்து கொண்டும் நம்ம கைவிடக்கூடாது, அதையும் நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் நம்ம எல்லாரோட ஃபேவரட் தல அஜித் சார் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.